என் கூட இன்னைக்கு இருக்கிறது வந்து மிஸ்டர் கதிரவன். ஜான்வரி 2024 எஸ்டிஎம்பி அட்டன் பண்ண ஒரு ட்ரேடர். ஸோ அவரோட ஜேர்னியும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கேட்குறக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வெல்கம் கதிரவன். ஹலோ எப்படி சார், இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கேங்க, நன்றி. சரி, இந்த செஷன் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்க என்ன சொல்லணும், என்ன பேசணும் அப்படின்றத நீங்களே பேச ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருங்க. என் பேர் கதிரவன். நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிறேன், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சாரோடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ணி ஒரு 3 மந்த் எந்த ட்ரேடும் பெருசாக எடுக்கல. என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறத திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன். அது சார் ஹெல்ப் பண்ணார் நிறையா. அந்த சொல்லி கொடுத்ததை திரும்ப ரிவைன் பண்ணி மார்க்கெட்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணேன் சார். பேப்பர் ட்ரேட்ல ஓகே, லாஸ் வருது, ப்ராஃபிட் நிறைய வர மாதிரிலாம் வருது. சரி, நம்ம ஏன் இதை வந்து ரியல் மார்க்கெட்ல இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மார்ச் மாசம் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மி கேபிட்டலா எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல ஒரு 10,000 மட்டும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு உங்கள்கிட்ட இருந்து கத்துட்டு ஒரே விஷயம், இதுதான் ட்ரேட் டைமிங், இதுதான் இவ்வளவுதான் உன் லாஸ் நீ ஏத்துக்கோ, அந்த லாஸ் ஏத்துக்குன்னா இவ்வளவுதான் நீ ப்ராஃபிட் அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தீங்க. அத ஒவ்வொரு டைமும் 90ல இருந்து ஒரு 70% கன்ஃபார்மா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஒரு 20% லாஸ் இருந்துச்சு, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, கண்டிப்பா இருக்கும், லாஸ் இருக்கும். ஆமா சார். ஏன்னா ஜான்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூட ட்ரேடிங் அப்படின்றது எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 இயர்ஸா இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டிங் விஷயத்தை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். கோவிட் பேட்ச் தான் நீங்க? கோவிட்க்கு அப்புறம் தான் உள்ள? கோவிட்க்கு அப்புறம் தான் உள்ள. அப்புறம் தானே விஷயம் எல்லாம் பூம் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டே. ஓகே ஓகே. ஷேர் மார்க்கெட்டே பூம் ஆகி ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிச்சோம். ஆனா எங்கேயுமே சரியா எனக்கு ஒரு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு எந்த இடத்துல ஒரு முடிவு கிடைக்கல. கத்துக்கிற விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. ஒரு பிரேக் அவுட் இருக்குப்பா, ஒரு பேட்டர்ன் இருக்கு, எல்லாமே சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஆனா உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவுதான் நீங்க லாஸ் ஏத்திப்பீங்க. ஃபர்ஸ்ட் உன்னுடைய நஷ்டம் இவ்வளவுதான், ஆனா உன்னோட ப்ராஃபிட் இவ்வளவு வரும் அப்படிங்கிறது நமக்கு பிளான் தெரிஞ்சிருச்சு. நாம ஏன் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் பக்காவா எனக்கு புரிஞ்சது. அதுல இன்னைக்கு இந்த ட்ரேடு ஏப்ப எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு பக்காவான ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அந்த ட்ரேட் இருந்தா மட்டும் எடுக்கலாம், அந்த செட்டப் இருந்தா மட்டும் எடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இவ்வளவு ரிஸ்க், இவ்வளவு ரிவார்டு இருந்தா நமக்குள்ள போ, இல்லையா வேடிக்கை பாரு. சரி, நீங்க வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் இல்ல, கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கீங்க. நான் ஃபுல் டைம்ல ட்ரேடர் கிடையாது சார். எனக்கு ஆஃபீஸ் டைம் இருக்கு. ஆஃபீஸ் டைம், நான் பிரேக் டைம், லஞ்ச் டைம், இந்த மாதிரி டைமிங்ல நான் பார்ப்பேன். மார்க்கெட் எனக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா நான் உள்ள ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். சரி, ஓகே. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்றீங்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கிறது 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் சார். நான் அலாரம் செட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இந்த டைமிங்ல இந்த இடத்துல வந்துருச்சுன்னா எனக்கு அலாரம் கொடுங்க அப்படின்பேன். அந்த டைம்ல நான் 1 or 2 செகண்ட்ஸ் மொபைல் எடுத்து பார்க்க முடியும். ஒரு 5 நிமிஷம் மொபைல் எடுத்து பார்க்க முடியும். டைம் நான் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் எனக்கு அலாரம் காட்டும். நான் ஒர்க் பண்ண டைமா இருந்தாலும் எனக்கு அலாரம் இருக்கிறதுனால நான் டைமிங் காட்டும். நான் எடுத்து பார்ப்பேன், மார்க்கெட் ஓப்பன் பார்ப்பேன். ஓகே, செட்டப் வருதாலும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். செட்டப் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லையே எடுக்க மாட்டேன். மொபைல்லே எடுத்துறீங்க ட்ரேட், கரெக்ட்டுங்களா? மொபைல்லே மேக்ஸிமம் எடுத்துருவாங்க சார். ஓகே. ஸோ நீங்க இன்ட்ராடே 5 மினிட்ஸ்ல பண்றீங்க அப்படின்னாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்றீங்க? லைக் ஸ்டாக்ஸ்ல பண்றீங்களா, ஆப்ஷன்ஸா? சார் நான் ஸ்டாக்ஸ் பண்றேன், ஆப்ஷன்ஸ் பண்றேன். ஆனா எனக்கு ஸ்டாக்ஸை விட ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஸ்டாக்ஸ்ல 1 டே ஃபுல்லா வெயிட் பண்ணா அந்த அமௌண்ட், அந்த பிரைஸ் நம்ம 1 ரேஷியோ கரெக்டா போகும். சில சமயம் அதை கொஞ்சம் அப்படியே சைட் வேஸ்ல போயிடும். ஆப்ஷன் போது எனக்கு என்னன்னா, மூமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ், அதுக்குள்ளார அந்த டார்கெட் ரீச் ஆயிடும். நான் வெளியே வந்துடுவேன். சப்போஸ் மொமெண்டம் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்துடுவேன் சார். மூமெண்டம் இல்லைன்னா நான் பார்ப்பேன் சார், 1:1 வந்துடணும் ஒரு 5 நிமிஷத்துல. வரலைன்னா கொண்டு வந்து காஸ்ட்டுக்கு போட்டுருவேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா மார்க்கெட் லைட்டா வந்து அவங்க பையர் ஸ்ட்ராங் ஆறாங்க, இல்ல ஒரு செல்லர் ஸ்ட்ராங் ஆறாங்க, ஸ்ட்ராங் ஆகிற கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன் சார். அந்த மினிட்ஸ்ல பார்ப்பேன், 30 மினிட்ஸ் வரைக்கும் அது நடக்கலைன்னா காஸ்ட்டுக்கு போட்டு கம்முன்னு விட்டுருவேன். சரி, சப்போஸ் நீங்க என்ட்ரி எடுத்து ஆப்ஷன் எடுக்கிறீங்க,
நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 rupees அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 100ல இருந்து மேல போவே இல்லை, அங்கேயே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்துரும் சார். அப்படியே வேண்டாம், வெளியே எனக்கு அந்த வந்துருவீங்க. ட்ரேட் வேண்டாம். வெளியே வந்துருவேன், எனக்கு வேண்டாம். சப்போஸ் நான் 100 எடுக்கிறேன், ம். 95 வந்துருச்சு. ம். நான் 90ல டார்கெட் போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன்னா 95 தான் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் 5 பாயிண்ட் போனா ஸ்டாப் லாஸ் நான் ஏத்துக்கிறேன். ம். மார்க்கெட்டை அதை விட்டுருவேன். அதுக்கு மேல நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேடு, டபுள் ட்ரேடு, ட்ரிபிள் ட்ரேடு அதெல்லாம் போறதில்ல. ஒரு ஓகே. ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ட்ரேட் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. சக்சஸ் ஆகல, செட்டப்ல அப்படியே இருந்துச்சுன்னா செட்டப் மட்டும் எனக்கு வந்து அப்படியே இருக்கு, வேலிடா இருக்கு. மார்க்கெட் மதியானம் 2 மணி ஆயிடுச்சு, ஆனா செட்டப் அப்படியே இருக்கு. பிரைஸும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கல, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சுன்னா அந்த பிரைஸ் வந்து மேல போலினா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் செக் பண்ணுவேன். ம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொல்லி கொடுத்த மெத்தேட் தான். ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்பேன், அது சக்சஸ் ஆகல அப்படின்னா அன்னைக்கு அந்த ஸ்டாப் லாஸ் முடிஞ்சது, அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த ட்ரேட் முடிஞ்சது. அப்ப டெய்லி வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுக்கு மேல போறது இல்ல? இல்லைங்க சார், ஒரு ட்ரேடு, ரெண்டாவது ட்ரேடு, அதுக்கு மேல ட்ரேடு மோடி எக்ஸ்ட்ரா கொண்டு போறது இல்ல. ஏன்னா அது கொண்டு போனோம்னா நமக்கு டைமிங் நிறைய இருக்கும் சார், திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். இல்ல உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கிறதுனால நீங்க ட்ரேட் எடுக்கிறது இல்லையா, இல்ல நீங்க இல்ல சார் வேண்டாமேன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல 2 ட்ரேட் தான் எடுக்கணும், உள்ள வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நிறைய ட்ரேட் எடுத்தோம்னா லாஸ் நிறைய ஆகும். புரோக்கரேஜே நிறைய கொடுக்குறோம். மினிமம் புரோக்கரேஜே நம்ம ஒரு 50 ரூபா கொடுக்குறா கூட நாம வந்து ஒரு 10 ட்ரேட் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு 250 ரூபா 300 ரூபா பக்கம் ட்ரேடு காசு கொடுக்குறோம். நம்ம பணத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு, நம்ம பணத்தை நாமளே செலவு நாமளே கொண்டு போய் அவங்க இந்தாப்பா சும்மா வச்சுக்க சொல்லி கொடுக்கறதுக்கு அது நம்மள்ட்ட இருந்துட்டு போட்டுமே. அப்போ நிறைய ட்ரேட் எடுக்காத காரணம் வந்து புரோக்கரேஜ் போகுதுன்னு காரணங்களா, இல்ல நிறைய ட்ரேட் எடுத்தா உங்களோட டெசிஷன் கரெக்டா எடுக்க முடியல அப்படின்ற ரீசனா? ரெண்டுமே. சார் செட்டப் நமக்கு ஒண்ணு இருக்கு, செட்டப் வேல்யூடா இருக்கு, அப்ப நமக்கு அந்த ஒரு ட்ரேட் போதும். சரி, செட்டப் வேல்யூடா இருக்கு, நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டே முடிஞ்சு செட்டப்லயே இருக்குதுன்னா நம்ம ரெண்டாவது ட்ரேட் எடுக்கலாம். ரெண்டாவது ட்ரேடும் செட்டப்ல ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா செட்டப் அங்க தப்பு. செட்டப்பே இல்லாம நம்ம எங்க போய் நம்ம ட்ரேட் எடுக்கிறது? ரெட் கடையில் கிரீன் கடையில் பார்த்து ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பா லாஸ் தான். சரி சரி, ஒரு 2-3 சினாரியோ சொல்றேங்க. அந்த சினாரியோல நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் சக்சஸ் ஆயிருது, லைக் உங்களோட 1:2 1:2க்கு மேல போயிருது, உங்களோட ப்ரீ டிஃபைன் டார்கெட்ஸ்க்கு எல்லாம் மூவ் ஆயிடுச்சு, அந்த ட்ரேட் சக்சஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்கு, அடுத்த ட்ரேட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுக்க மாட்டேன் சார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு அடுத்த நாள்ல அந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்து ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுது, அப்ப அந்த ட்ரேட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுப்பேன் சார். சரி, இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸும் மூவ் ஆகல, டார்கெட்டுக்கும் போகல, மொமெண்டம் இல்லாட்டி மொமெண்டம் இல்லை அப்படின்ற ரீசனுக்காக நீங்க க்ளோஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கிடைக்குது, ஆர் புது செட்டப் ஃபார்ம் ஆகுது, அப்ப நீ இன்னொரு ட்ரேட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுப்பேன் சார். ஓகே, சோ எப்படி இருந்தாலும் 1-2 தான் மேக்ஸிமம். ஆமா சார், 2 ட்ரேட் தான். ஏன்னா எனக்கு செட்டப் இருந்தாதான் ட்ரேட், இல்லைன்னா ட்ரேட் இல்லைங்கிற மைண்ட் செட் நான் வந்துட்டேன். சரி, ஓகே. சரி, ஒரு 2 ட்ரேட் எடுத்து 2 ட்ரேடுமே சக்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மூணாவது ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுது, 11 மணிக்கு 12 மணிக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்த ட்ரேட் எடுப்பீங்களா? சார் ஒரு ட்ரேட் எடுப்பேன், அந்த ட்ரேட் சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டேன். முடிஞ்சது, நான் பிரின்சிபல் வச்சு அது அவ்வளவு அன்னைக்கு டே போச்சு. எனக்கு அந்த டேல என்னோட செட்டப், நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், 110 ரூபா ஒரு என்ட்ரி, டார்கெட் வந்து எனக்கு வந்து 1:2 வைக்கிறேன், ஸ்டாப் லாஸ் எனக்கு 15 பாயிண்ட் இருக்குன்னா மேல 30 பாயிண்ட் போச்சுன்னா நான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அவ்வளவுதான். அன்னைக்கு நாள் எவ்வளவு கொடுத்தாலும் சரி எனக்கு அது வேண்டாம். ஏன்னா கொடுக்க ஆசைகள் அதிகமாயிட்டே இருக்கும். ரொம்ப கடினம் இல்லைங்களா? ஒரு ட்ரேட்ல சக்சஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகும்போது அதை நான் எடுக்காம இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்றீங்க? சார் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா சொல்ல போனா டிசிப்ளின் சொல்லலாம் சார். நமக்கான செட்டப் இவ்வளவுதான், அந்த டிசிப்ளின் நாம இருக்கணும். இதை தாண்டி போனா நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி. நம்மளை ஏமாத்திட்டு மைண்டை நம்ம ஏமாத்திட்டோம், மனசை ஏமாத்திட்டோம்னா அது திரும்ப திரும்ப தப்பா தான் போய் முடியும். ஒரு விஷயம் கரெக்டா செய்யறோம், எல்லாமே பாக்குறோம், நம்ம எஸ்டே நைட்ல இருந்து நியூஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், நம்ம செட்டப் எல்லாம் போடுறோம், இத்தனை செட்டப்பும் போட்டு நமக்கு என்ட்ரியும் கொடுத்து அந்த என்ட்ரில டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல வச்சுக்கிட்டு இருந்துட்டோம்னா நாம அந்த டார்கெட் எழுந்துட்டு வர வேண்டியதுதான். இல்ல டார்கெட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லா தூங்காம பார்த்து அடுத்த நாள் காலையில செட்டப் வந்து அந்த செட்டப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா
அப்போ அந்த இடத்துல நம்ம டிசிஷன் எல்லாமே தப்பு. ம். திரும்ப போய் அதுல என்ட்ரி ஆறது முட்டாள்தனம். ஆனா ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கலாம், மார்க்கெட் கொடுக்கும். ம். நமக்கு இவ்வளவு போதும்னு இருந்துட்டோம்னா நம்ம நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். ம். ஏன்னா ட்ரேடிங் டெய்லி நடக்கும். லாஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நம்ம முடிச்சிடணும், மொத்தமா முடிச்சிரும். ம். நம்மகிட்ட அமௌண்ட்டே இல்லாம நம்ம எங்க போய் ட்ரேட் எடுப்போம்? இல்ல இது நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. இது கஷ்டம் தானே இந்த மைண்ட் செட் வர்றது? ரொம்ப கஷ்டம் சார். எனக்கே சில சமயம்ல எடுக்கலாம் தோணும். நமக்கு செட்டப் இருக்கா, மறுபடியும் பார்க்கலாம், செட்டப் வந்துச்சுன்னா எடுக்கலாமா வெயிட் பண்ணுவேன். ம். செட்டப்புக்கு வராது. ம். மார்க்கெட் நம்ம செட்டப்புக்கு சூட்டபிளா வராது. ம். ம். அப்படியே கிட்டத்தட்ட நிறைய ட்ரேட் வந்து நான் வந்து எடுக்கலாம் போகும், எடுக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேல பாருங்க, ம். செட்டப்புக்கு அழகா வரும், ஆனா வந்தா டீக் ஆயிரும். ம். ம். இப்போ ம். ஃப்ரைடே செட்டப் நம்ம இந்த இந்த வியாழக்கிழமை, இந்த வாரம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அளவுல மார்க்கெட் வந்து செட்டப் கொடுத்துச்சு. ம். ட்ரேட் எடுத்தோம், ஆனா ஃபுல்லா டிகே. ம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ம். உள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிகேல முடிச்சிருப்பாங்க. ம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 கேண்டில்லே எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. 1:2 அழகு போல வந்துச்சு. வெளியே வந்தவங்க எல்லாம் ப்ராஃபிட்ல வந்தாங்க. ம். 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 அப்படி வெளியே வராத எல்லாருமே டிகேல மாட்டிட்டாங்க. ஓகே. ஓகே. மார்க்கெட் போகும் போகும், ம். இறங்கும் வெயிட் பண்ணி விளையாடிட்டாங்க. இப்ப எனக்கு 1:2 வந்து என்னுடைய ப்ராஃபிட் அவ்வளவுதான். நான் வெளியே வந்துட்டேன், ப்ராஃபிட்ல முடிச்சிட்டேன். ம். அவ்வளவு, இது அதோட முடிஞ்சிச்சு. சப்போஸ் நான் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி இருந்தேன்னா டிகேல தான் இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. டீக்கல, அப்ப நான் போட்ட காசும் போச்சு, ம். வந்த கண்ணில் பார்த்த ப்ராஃபிட்டும் போச்சு. ம். 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 நான் எல்லா நாளுமே நான் வந்து இந்த மாதிரி தான் பாக்குறேன். எல்லா நாளுமே எக்ஸ்பிரி டேவே பாரு, நான் செட் பண்ணிட்டேன். எக்ஸ்பிரி டேப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ணா டீக் ஆயிரும், வேண்டாம். ம். 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 சரி, நம்ம 1:2 வந்துட்டோம், வெளியே வந்துடலாம். ஒரு ஸ்விங் இருக்கு, அந்த ஸ்விங் பார்க்க 1:2க்கு நமக்கு சூட்டபிள் ஆகுதா, இல்ல 1:4 கொடுக்குதா, அப்படி கூட பாத்துருக்கிறேன். ம். ஓகே, 1:4 கொடுத்துச்சுன்னா 1:2 வரும்போது நான் பாதி காசு வச்சுட்டு மிச்சம் காஸ்ட்ல போட்டுருவேன். ம். ஒரு 4 ட்ரேட் இருக்குன்னா ரெண்டு ட்ரேட் முடிஞ்ச 1:2ல வெளியே வந்துட்டேன். 2 ட்ரேட் மட்டும் காஸ்ட்ல போட்டுருவேன். அது 4 போச்சுன்னா ஓகே. இல்ல சப்போஸ் எனக்கு வந்து காஸ்ட்ல கட் ஆனாலும் எனக்கு ஓகே, ப்ராஃபிட் தான். எனக்கு அந்த மைண்ட் செட் நல்லா வந்துருச்சு. சரி, ஓகே. அது இப்போ உங்களுடைய மேக்ஸிமம் எவ்வளோ guidance. ரிவார்டு நீங்க கேப்சர் பண்ணிருக்கீங்க? 1:2, 1:4 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ட்ரேட் அப்படின்னா என்னவா இருக்கும்? சார் 10 எல்லாம் வந்திருக்கு. 1:10 ஒரு டைம் ஒரு So 1:10 வரைக்கும் நாலு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி நீங்க வந்து அது புக் பண்ணாம அமைதியா உட்கார்றீங்க? நீங்க எடுக்கிறது ஒரு ட்ரேடு. ஆமாங்க சார். ப்ராஃபிட் வந்து நான் க்ளோஸ் எடுக்கிற பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அர்ஜ் இருக்கும்ல. ஏன் நீங்க அதை க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணீங்க? சார், நான் 1:2ல நான் ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணிடுவேன். ஒரு அதாவது 2 பாதி லாட் புக் பொசிஷன் பண்ணிட்டேன். பண்றீங்களா? பாதி பொசிஷன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ம். மிச்சம் இருக்க பொசிஷன் வந்து எனக்கு வந்து அது கிடைக்குமே, கிடைச்சிரும். கிடைக்கலையா அது காஸ்ட்ல வெளியே வந்துடும். ரிஸ்க் இல்ல இதுல. அது ரிஸ்கே எனக்கு இல்ல. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மேல என்னோட அமௌண்ட் வந்துருச்சு. எனக்கு இப்ப தேவையான அமௌண்ட் வந்துருச்சு. ம். மிச்சம் இருக்கிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலையா அது காஸ்ட்ல வந்துரும். நான் அந்த மைண்ட் செட் தான். அதனால நான் அப்படியே விட்டுருவேன். ஓகே. மார்க்கெட் அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் ஒரு இடையில மட்டும் எடுத்து பார்ப்பேன். ஒரு 6 போதா, 3, 6, 5க்கு மேல 1:5 எல்லாம் போயிடுச்சா கண்டிப்பா அதுக்கு மேல போகும் சில சமயம். நான் பார்ப்பேன், ஓகே போற வரைக்கும் போகட்டும், விட்டுறலாம். ஆனா எக்ஸ்பிரி டேல மட்டும் 1:2ல கம்பல்சரி வெளியே வந்துருவேன். ஃபுல்லாதி வெளிய வந்துறீங்க. கண்டிப்பா வெளியே வந்துருவேன். எனக்கு 1:2வே என்ன இன்ஸ்ட்ருமென்ட் அதிகமா ட்ரேட் பண்றீங்க? சார் நான் பிஓஎஸ் சார். இல்ல இல்ல பிஓஎஃப் நிஃப்டிங்களா, பேங்க் நிஃப்டியா, எந்த இன்ஸ்ட்ருமென்ட்னு கேட்டேன். சார். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், சடனா கிடைக்கும். என்ட்ரி கொடுத்தாலும் பாயிண்ட்ஸ் அதுல சீக்கிரம் கேப்சர் பண்ணிடலாம். ஒரு கேண்டிலே போதும். ஒரு கேண்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்லாம் டக்குன்னு ஏறும். நமக்கு அது ஈஸியா பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் பண்ணுவேன். நிஃப்டியும் அதை அப்படியே பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரு 40% நிஃப்டி பண்ணனா பேங்க் நிஃப்டி அன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் செட்டப் எனக்கு எதுல வருது சீக்கிரமா அப்படின்னு பார்ப்பேன். செட்டப் பேங்க் நிஃப்டியில வருது, நிஃப்டியில வருதுன்னா மூவ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் என்னுடைய ட்ரேட் எடுப்பேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல ரிசல்ட் எல்லாம் வந்து சரிங்களா? அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? அன்னைக்கு தான் நீங்க ஒரு வேலை செஞ்சீங்களே, நீங்க பாட்டி டூர் போயிட்டீங்க. நான் கம்முன்னு அதுக்கப்புறம் என்ன அது, நம்ம குருநாதரே அங்க போயிட்டாரு, நாம எதுக்கு இதுல போறோம், என்ன பண்ணலாம், என்ன செட்டப் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம கைப்பிடிச்சு கூட்டி போகிற ஆள் இருக்காரு அப்படின்னு இதுதான் ட்ரேட் உள்ள போனோம். இப்போ நீங்க இல்ல, கண்டிப்பா நீங்க அதை சொல்லிட்டீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு. குருநாதர் கூட இல்ல, கைப்பிடிச்சு கூட்டி போறதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஏன் போனாரு? ஏன்னா உலகமே என்ன பண்ணாங்க,
எலெக்ஷன் வருது, நிறைய பணம் சம்பாதிக்கணும்ப்பான்னு நிறைய பொசிஷன் எடுத்தாங்க. நீங்க பொசிஷன் எடுத்து சொல்லி கொடுத்ததே இல்ல. நான் பொசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா டபுள் மைண்ட்லயே இருந்தோம். சரி பார்க்கலாம். இவரும் போயிட்டாரு. நம்ம கைடன்ஸும் இல்ல. நாம இந்த நேரத்துல எடுக்கலாமா வேண்டாம் வேணா ஹை மூவ்மெண்டம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர மூவ்மெண்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மார்க்கெட். இதுல போய் ஒரே நாள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பண்ணி ஒரு நாள் விட வேண்டாம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் சொல்லி வாட்ச் தான் பண்ணேன். ஒரு 2, 3 செட்டப் வந்துச்சு சார். அதுல 1:2ல நான் வெளியும் வந்துட்டேன். 2, 3 ட்ரேட் எடுத்து சின்ன சின்ன ட்ரேடு. அது அதான் ஒரு லாட் மட்டும் போட்டேன். ஏன்னா எல்லாமே பிரீமியம் அதிகம். அவ்வளவு அமௌண்ட் போட வேண்டாம் சொல்லிட்டு ஒரு லாட் மட்டும் எடுத்தேன். செட்டப் எல்லாம் வந்ததுனால எடுத்தேன். இல்லைன்னா அதுவும் எடுக்கல. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் இந்த சப்போர்ட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்றது நான் இந்த பப்ளிக் டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் போறது தான் சொல்றீங்க. நமக்கு பிரைவேட்லாம் எதுவும் ஆமா கிடையாது. நீங்க பர்சனலா எதுவும் பண்ணது இல்ல சார். நீங்க டெலிகிராம்லயே சொல்லுவீங்க, வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ் போட்டோஸ் வரும். அதுல என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அதை எங்களுக்கு கன்வே பண்றீங்க. நாங்க ஓகே நம்ம இந்த மாதிரி ட்ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதை எடுக்கலாமா வேண்டாமா? நம்ம அதுவே கேப்சர் பண்ணி பார்க்க முடியுமா? உங்களுக்கு கரெக்டா நமக்கு புரியுது. செட்டப் வருதா? ஐ மீன் அந்த மெசேஜ் பார்க்கும்போது உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இங்க இந்த சார் செட்டப் தான் வரப்போ இதுக்கு தான் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியுதா? கண்டிப்பா புரியுது சார். இல்ல நான் பாட்டுக்கு ஒன்று கண்டிப்பா புரியுது. போட்டிருக்கேன். அது எவ்வளவு தூரம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதனால. இல்ல சார் நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. ஒரு செட்டப் வருது. நீங்க இது வரைக்கும் என்ட்ரி பேஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்க சொன்னது கிடையாது. நீங்க வந்து இந்த இடத்துல நம்மளுடைய செட்டப்புக்கு சூட்டபிள் ஆயிட்டு இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வெயிட்டிங்ல போயிட்டு இருக்குது. சப்போஸ் போச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட வியூ மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்க ஒரு வந்து போறோம். உங்களுடைய வியூ ஆக்சுவலா இங்க பை உங்களுடைய பண்ணுங்க இங்க பார்வை செல் பண்ணுங்க போடக்கூடாதுங்க. போட்டா அதெல்லாம் அது பிரச்சனை. சொன்னதே நான் இல்ல. செபி ரெஜிஸ்டர்டும் இது கிடையாது வரைக்கும் இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுவும் அந்த பிரச்சனை. மாதிரி எல்லாம் சொன்னதில்ல. அதுவும் போக உங்களுடைய எனக்கு பார்வையில நீங்க சொல்லுவீங்க. அதுவும் போக ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. நீங்களும் வந்து சப்போஸ் இந்த டெலிகிராம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. இண்டிபெண்டன்ட் ட்ரேடரா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதான் வந்து சார் ஓகே சார். இப்போ நாளைக்கு ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இருப்பேன் நானு நாளைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது கரெக்ட் தாங்க சார். ஆனா வந்து குரு சொல்லிக் கொடுக்கும்போது அதை கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு இருக்கு விஷயம் வந்த வரைக்கும் இருக்கும். ஓகே. பட் இருந்தாலும் நீங்க இண்டிபெண்டா பண்ணுங்க. அதான் ரொம்ப நல்லது. ஆமா சார். இண்டிபெண்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும். இது எல்லாமே என்னோட டிசிஷன் தான். என்னோட ஆமா, இண்டிபெண்டன்ட் தான். ஆமா. நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும். ம், ம், என்ன இப்ப பாருங்க நாங்க சொல்ற எக்ஸ்பைரி எல்லாம் ஹோல்டு பண்றதே இல்ல சார். ம், 1:2 வந்தா வெளிய வந்தா இல்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சா நான் வெளிய வந்தேன். இதெல்லாம் என்னோட இண்டிபெண்டன்ட் தான். நீங்க ம், இது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் எந்த ஒரு எக்ஸிட்டும் சொன்னது கிடையாது. ம், ம். நான் வந்து உங்களை பாக்குறது என்னன்னா உங்களுடைய பார்வையும் என்னோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. நாம அப்சர்வ் பண்றத சாரா கரெக்டா அப்சர்வ் பண்ணி சொல்றாரு. அப்ப நாம கரெக்டான வேல் தான் போறோம். நம்ம ஒரு பாதையில போறோம். அந்த பாதையில 4 பேர் சேர்ந்து போனாங்க அப்படிங்கும்போது ஓகே நம்ம போற ரூட் கரெக்ட் தான். அப்படி நமக்கு ஒரு தைரியம் வரும். இல்லைங்க நம்ம சிஸ்டம் நீங்க நீங்க அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நானும் அதை ஃபாலோ கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆமாங்க அதை சார். வியூ ஒரே பாதையில பண்ணியிருக்கோம். தான் போவோம். அதை அந்த மாதிரி கரெக்டா தான் அந்த அந்த நீங்களோட இது ரூல்ஸோட இருக்கு. அந்த பிரின்சிபல்ஸோட அப்ளை பண்ணியிருந்தோம்னா கரெக்டா 2 பேரும் ஒரே மாதிரி தான் மார்க் பண்ணியிருப்போம். ஒரே மாதிரி தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ நீங்க கரெக்டா எனக்கு அந்த விதத்துல பிடிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க மார்க்கிங்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்றது அதான் வந்து சார். ஈஸியா உங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பா சார். இப்போ மார்க்கிங் கரெக்டா செஷன் பண்ணிக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறங்க ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்க பெருசா பண்ணல அப்படினீங்க. ஐ மீன் ஜனவரி முடிச்சீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல் அதெல்லாம் வந்து நீங்க எ உங்களோட குரோத் எப்படி இருந்துச்சு? சார் growth எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப அழகா இருந்துச்சு சொல்லலாம். என்னுடைய இன்னும் பாத்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட் எனக்கு அப்படியே டபுளா இருக்கும். என்னோட சேலரி எனக்கு இதுல இருந்து டபுளா வருது. ஓகே. நான் எய்மே அவ்வளவுதான் வைக்கிறேன். நான் பெருசா எய்ம் அப்படியெல்லாம் கொண்டு போல. என்னோட சேலரிக்கு பாதி எனக்கு வந்தா போதும். 1 மந்த் ம், ம், நான் மந்த்லி ஒரு 25 சேலரி இருக்குன்னா எனக்கு ஒரு 12,500 வந்தா போதும். ம், 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 அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் உள்ளேயே வந்தேன். ம், ம். அத ஏன்னா ரீச் இது பண்ணிட்டீங்க இல்லையா? சார் வந்ததுல பாதி அமௌண்ட் வந்தா போதும்னு வந்தேன். ஆனா எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டே வரும். மேக்ஸிமம் ஃபுல் அமௌண்ட் ரீச் பண்றேன். ஓகே, ஓகே. குட். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். வீடியோ முடிச்ச உடனே நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். என்னோட ப்ராஃபிட் லாஸ் சரிங்க. எல்லாம். ஓகே. நீங்க அத அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் இதுலயே வந்து போட்டுறேன். ஓகேங்க சார். ஓகே ஓகே. ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷங்க கதிரவன். நெறைய ஷேர் பண்ணீங்க உங்களோட ப்ராசஸ. அ பார்க்குற மக்களுக்கு இதுல ஏதாவது இன்புட்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா சார். ஏன்னா உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் கொஞ்சம் ஒரு ட்ரேடு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சின்ன விஷயமாவது கத்துக்கிட்டேன். ஏன்னா இத கத்துக்கிற மெயின் காரணமே என்ன சார்? நாம வந்து எல்லாருமே அவங்க குழந்தைகள் ஏதாவது சொல்லிக் குடுப்பாங்க. ம், அவங்க ம், சுயமா நிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம்
இப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்கறதோ, ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் growth சேர்த்து வைக்கிறதோ, நல்ல படிப்பு கொடுக்கறதோ, ம், ம். இதுதான் மெயினே ஒரு குழந்தைகளுக்கு. இப்ப நான் இந்த செட்டப் கத்துக்கிட்ட மெயின் காரணமே பாத்தீங்கன்னா, என் ஃபேமிலியில என்னோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் கத்து கொடுத்து வச்சிருக்கணும். இது ஒரு இண்டிபெண்டா அவங்க வந்து நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையிலும் இது அவங்களால பண்ண முடியும். ஒரு சின்ன ம். அமௌண்ட் போதும் அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கைய வெல்த் பண்றதுக்கு. ம். ஏன்னா எல்லார் லைஃபும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் ஒரு சர்க்கிள்ல வந்து மாட்டும். சர்க்கிள்ல இருந்து வெளிய வரதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கணும். அத நம்ம நல்லா கரைச்சு நல்லா கத்துக்கிட்டோம்னா, நாம கண்டிப்பா தைரியமா எதுனாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சந்தோஷம். விஷயம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. நான் இந்த விஷயம் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா நாளைக்கு ஃபியூச்சர்ல நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அ என்னோட குழந்தைலாம் பெருசாகும்போது நான் இத கத்துக் குடுத்துருவேன். அப்பா இந்த மாரி விஷயம் இருக்கு. நீங்க இந்த மாரி கத்துக்குங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குறேன். இந்த அமௌண்ட் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது பக்கத்துல இருந்தே சொல்லிக் குடுப்பேன். அவங்கனால கண்டிப்பா படிச்சு முடிச்சு நல்ல பொசிஷன் வரும்போது, இதுதான் உலகம்னு ஈஸியா கத்துப்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த எல்லாருமே, அதுக்கப்புறம் தான் ஒரு வணிகம்னா என்ன? நாடுனா என்ன? பொருளாதாரம்னா என்ன? நாம எத சாப்பிடுறோம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லாருமே யூஸ் பண்ற சோப்புல இருந்து எல்லாமே ஒரே பிராண்ட் தான். ம், ம், இது தெரியறதுக்கே நமக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ம். ஷேர் மார்க்கெட்ல வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயமே கத்துட்டேன் சார். ஐடிசி தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது கத்துக்கிறதுக்கே எனக்கு 30 வருஷம் ஆயிப்போச்சு. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தபோது எல்லாமே நம்ம கத்துக்கலாம். அத நான் சொல்லிக் குடுக்கும்போது அவங்கனால வந்து கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும். அந்த ஒரு நீங்க விஷயம் சொல்லிக் குடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். கோபிச்செட்டிப்பாளையம் தான் நீங்க? ஆமா சார். கோபியிலேருந்து சத்தியிலேருந்தெல்லாம் வந்து அப்படிதான். ரொம்ப வருஷம் ஆயிரும். பாதி வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும். ஓஹோ! கண்டிப்பா சார். நான் கொஞ்சம் லேட் பிக்கப் தான். எனக்கே ஆமா. பாருங்க, எடுத்து நான் ட்ரேட் பண்ணல. அது ட்ரேடு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தீங்க. என்ன எக்ஸ்போஷர் இருந்துச்சுங்க. நம்ம நம்ம ஊர்ல என்ன இன்னும் இப்போ ஓகே. ஓகே ஒரு சார். 10 வருஷம், 20 வருஷம் முன்னாடிலாம் என்ன இருந்துச்சு? நம்ம ஸ்கூல் ஒண்ணும் படிக்கிற சார் 20 வருஷம் டைம்லலாம் வந்து அடிவட்டு, மிதிவட்டு தான் வர வேண்டிய காரணம். சரி ஓகேங்க. வந்தாச்சு எப்படியோ. கண்டிப்பா சார். கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு. கண்டிப்பாங்க சார். ரொம்ப சந்தோஷங்க. அ ரொம்ப தேங்க்யூ சார். உங்களோட டைம் எடுத்து இங்க ஷேர் பண்ணதுக்கு வந்து மகிழ்ச்சி. இன்னொரு டைம் சந்திக்கலாம். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். ஹேப்பி ஓகே ஃபார் சார். யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ்.